மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. எத்தனை பேரை நான் தூக்கி இருப்பேன். நீ யாரா, எதுக்குடா என்ன இப்படி கட்டி போட்டுருக்கன்னு தானே கேக்குற. மாட்டுக்கறிக்காக ஒரு மாட்டை லாரியில ஏத்தி ஒருத்தன் கொண்டு போயிட்டு இருந்தானா. ஆனா மாடு லாரியில இருந்து துள்ளி குதிச்சு கசாப்பு கடைக்காரங்கிட்டே வந்து நின்னுச்சான். அந்த கசாப்பு கடைக்காரன் மாட்டை நல்லா தடவி கொடுத்து அவன் இடத்துக்கே கொண்டு போனானா. நான் சொன்னது உனக்கு புரியுதா? என்ன புரியலையா? அந்த மாறி இருக்கானே மாறி, அவன் ரொம்ப கெட்டவன். நம்ம கூட்டாளிதான். உன்ன மாதிரி அழகான பொண்ணு எதனா கிடைச்சா உடனே எனக்கு தகவல் சொல்லிடுவான் மாறி. அவன் ஏற்கனவே உன் போட்டோவை எனக்கு அனுப்பிட்டான். நான் அவனும் உன்னை விலை பேசி முடிச்சிட்டோம். உன்னை தூக்கிட்டு போலான்னு அங்க வந்தா நீ என்னடானா தப்பிச்சு ஓடி வந்து என்கிட்டயே வழி கேக்குற. விட்டுருவனா உன்னை? அதான் உன்னை கார்ல தூக்கி போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. செம பொண்ணுமா நீ. என்னடா மாறி ரொம்ப விலை கேக்குறானேன்னு பார்த்தா அடடடா, உனக்கு அந்த விலை கொடுக்கலாமா? தவர் ரொம்ப துள்ளாத. நீ துள்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ துள்றதுனால இங்க இருந்தெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாதுமா. தவர் இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போனதும் கிடையாது, போகவும் விட மாட்டோம். அமைதியா இருந்தினா உனக்கு அந்த டீ பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை பத்திரமா அனுப்பி வைப்போம். இல்லன்னு வெய், உன் கவிதா மட்டும் 2 வச்சு அனுப்புவோம். புரியுதா? நான் சொல்ற புரியுதா? ரொம்ப ஆபத்தான இடத்துல சிக்கிட்டோம். மலைப்பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு முதல்ல வாயில வந்து விழுந்துட்டோமே. முதல்ல கிட்ட போராட முடியாது, அதை ஏமாத்தி தான் தப்பிச்சு போகணும். கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போயிடு. உன்னை கண்டரில் ஏத்தி கூட்டின்னு போவாங்கல்ல, அங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கிட்ட? சமத்து. ஐ லைக் யூ. சொல்லுப்பா, ஷிப்மெண்ட் எப்பன்னு தெரிஞ்சுதா? மத்தியானம் 2 மணிக்கு தான் ஷிப்மெண்டா? ஆமா ஆமா, ஒரு செம பொண்ணு ஒண்ணு மாட்டி இருக்குது. கொண்டு வந்து சேர்த்துறேன். மல்லி இங்க இருந்து எங்கேயோ 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கா. அவளை கண்டுபிடிக்க முடியாம இப்படி இருக்கோமே நாம. அங்கிருந்து தப்பிச்சு எங்க போயிருப்பான்னு யோசிக்கவே முடியலையே. மாறிதான் பெரிய பாம்பு, மலைப்பாம்பு. அவங்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டான்னா வேற யாருக்கிட்டயுமா மாட்டிருப்பா? ஆஹா, அவ கண்டிப்பா மாட்டிருக்க மாட்டா. எப்படியா இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவா. மல்லி வந்துரு மல்லி. அண்ணனை ரொம்ப சோதிக்காதமா. உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது தப்புதான். அதுக்காக அண்ணனை இப்படி தண்டிக்கலாமா? ஐயோ, நாகு கண்டிப்பா மல்லியை பத்தி தான் கேட்பா. என்ன பதில் சொல்றது? ஆள் தான் இங்க இருக்கானே தவிர அவன் மனசு இங்கேயே இல்ல. நீ என்ன எதுன்னு போய் கேள. இது வர பாத்துமா, கையில சுற்ற போகுது. மாமா. என்ன நிஷா? மாமா என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல நிஷா. பின்ன அக்கா கழுத்துல தாலி கட்ட போற சந்தோஷமே உங்க முகத்துல இல்லையே. நீ புதுசா கல்யாணம் ஆக போற முகத்துல பாக்குற சந்தோஷம் மாதிரி என் முகத்துல பாக்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ரேணுகா கழுத்துல தாலி இல்லங்கிறதுனால நடக்கிற ஒரு சம்பிரதாய கல்யாணம். இதுல நீ ரொம்ப எதிர்பார்க்காத. நீங்க நல்லாவே சமாளிக்கிறீங்க மாமா. உங்க கவலைக்கான காரணம் மல்லின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இனி இங்க வர போறது இல்ல, அதை நீங்க மறந்துருங்க. முதல்ல போய் உட்காருங்க மாமா. மாப்ள, உங்க முத கல்யாணத்துக்கே நான் இதெல்லாம் பண்ணல. அதான் இப்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்றேன்.
வாங்க மாப்ள, நீங்க முதல்ல உட்காருங்க. ஏய், வாடா வாங்க மாப்ள, வா. உட்காருங்க. நீ உட்கார். ரேணு உட்காரு. உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு மாப்ள. நிஷா வா, நீ ஆரம்பிச்சு வை. ஐயோ நீங்க தான் மூத்தவங்க, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. சிரியேண்டா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு தடவை கட் பண்ணா புரியாதா? மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நிஷா, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் தம்பி கிட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு விஜய் தம்பி கிட்ட கொடு. விஜய் மாமா கிட்ட பேச முடியாது நாகு, அவர் பிஸியா இருக்காரு. நிஷா, இது மல்லி பத்தின விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் தம்பி போனை வாங்கி பேசுவாரு. நீ விஷயத்தை மட்டும் சொல்லு. அதான் விஜய் மாமா அந்த மல்லியை இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார்ல. வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அப்புறம் எதுக்கு மல்லி விஷயம்னு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வரீங்க? நிஷா, மல்லி ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கா. இந்த சமயம் உன் கோபத்தாபத்தெல்லாம் காட்டுற சமயம் இல்ல. தயவு செஞ்சு போனை கொடு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்னால போனை தர முடியாது. நிஷா, நான் உன் கால்ல வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடு. மல்லி இப்போ ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கா, புரிஞ்சுக்கம்மா. விஜய் மாமாக்கு நலங்கு நடந்துட்டு இருக்கப்ப இது மாதிரி அபசகுணமான விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா? அதனால நீ கால்ல விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி, இந்த விஷயத்த நான் விஜய் மாமா கிட்ட கொண்டு போறது இல்ல. எல்லாத்தையும் நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ போனை வை. ஏய் நிஷா, நிஷா, ஏய். ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க போல. இவ இனிமே காலே பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதா. இவ்வளவுதான் அண்ணன் பாத்துக்க சொன்னாரா? ஆளை பார்த்தா சோனியா இருக்கா, இவளா மாறி என்ன அடிச்சு போட்டா? ஆமாண்டா, இவதாண்டா அடிச்சு போட்டா. ஏய், உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பா? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? இப்ப உன்னை சாத்துல மூஞ்சி மகரெல்லாம் ஓடே போகுது பாரு. என்னடா எதுவுமே வைக்காம இருக்கீங்க? இவள என்ன பண்றான் பாரு. ஏய், இந்த பொண்ணை விலை பேசியாச்சுடா. செம பொண்ணுன்னு சொல்லி பெரிய ரேட்டுக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு மதியானம் கப்பலுக்கு போகுது. ஏய், முகத்துல எதுவும் காயம் படக்கூடாதுன்னு அண்ணே சொல்லிருக்காருடா. முகத்துல வேண்டாம், கைய உடைப்போம், இல்ல காலை உடைப்போம். மாறி என்ன அடிச்சுட்டு வருவா, இவ்வளவு சும்மா விட முடியுமா? டேய், அண்ணே நம்ம கைய கட்டி போட்டாருடா. என்ன செய்யறது? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்காத. இங்க இருந்து போறதுக்குள்ள எதனா ஒண்ணுல மாட்டுவல்ல, அப்ப உன்னை அடிச்சு கைய காலை உடைக்கிற இல்லையான்னு பாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எத்தனை வருஷமா இந்த தொழில கட்டி ஆண்டுட்டு இருக்காரு தெரியுமா? அசால்ட்டா அவர் தட்டி விட்டல, உனக்கு இருக்கு. டேய், உட்கார்றா, உட்காரு. கட்ட கம்பெனி ஏதாச்சும் சிக்கோன்னு பார்த்தா இங்க எதுவுமே இல்லையே. என்ன பண்ணலாம்? இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. எப்படியும் சாப்பிடுற நேரத்துக்கு கை கால் கட்டெல்லாம் அவுத்து விடுவானுங்க. அந்த சமயத்தை விட்டுறக்கூடாது. இவனுங்களை ஏதாவது பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.